பறந்து விரிந்திருக்கும் கேபியுயர் என்ற தேவசார ஜோதிடத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உற்சாகமான வணக்கங்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தினந்தோறும் ஜோதிட தகவல்கள் நிகழ்ச்சியில இன்று நாம் காண இருப்பது மிதுன ராசி. அதாவது காலச்சக்கர ராசியினுடைய மிதுன ராசியால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் யாருக்கு? சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதாவது சிம்ம ராசி சிம்ம லக்கணத்திற்கு, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 50% பலன்களும் சிம்ம லக்கணத்துக்காரர்களுக்கு 100% பலன்களையும் தரக்கூடிய இந்த மிதுன ராசி என்ன மாதிரியான பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவான ஒரு விஷயங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது காற்று ராசியான மிதுன ராசி ரகசியங்களை தக்க வைக்க முடியாத ஒரு ராசி அப்படிங்கிறத ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் இந்த மிதுன ராசி எந்த மாதிரியான ரகசியங்களை வெளியே சொன்னால் அவங்க பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க, எந்த மாதிரியான ரகசியங்களை வெளியே சொன்னால் அவங்க வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி அந்த சூட்சமத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது காலச்சக்கர ராசியான சிம்ம ராசி, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு 50% பலனும் சிம்ம லக்கணத்துக்காரர்களுக்கு ஒரு 100% பலன்களும் கிடைக்கக்கூடிய மிதுனத்தால் கிடைக்கும். உதாரணமாக மிதுன லக்கணத்திலையோ மிதுன ராசிலையோ பிறந்திருக்கீங்க அப்படின்னா மூத்த சகோதரர்கள், உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அல்லது பார்த்தீங்கன்னா சித்தப்பா, உங்களுடைய சித்தப்பா, இவங்களை பற்றின எந்த ஒரு ரகசியமான விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் எக்காரணம் கொண்டும் வெளியே சொல்லக்கூடாது. அதை விட முக்கியமாக என்னென்னா, இந்த சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய மூத்த சகோதரர்களை பற்றியோ அல்லது உங்களுடைய சித்தப்பாமார்களை பற்றியோ நீங்கள் போய் தரக்குறைவாக மற்றவங்க கிட்ட பேசவே கூடாது. அப்படி தரக்குறைவாக மற்றவங்க கிட்ட பேசிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் போச்சு. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப படாத கஷ்டப்பட்டுருவீங்க. ஏன்னா அதனால் பெரிய பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் உருவாக்கும். சகோதரன் மூலமாக வருத்தங்களை அனுபவிக்க வேண்டி வரும், சித்தப்பாமார்கள் மூலமாக ஏகப்பட்ட வருத்தங்களையும் வழிகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி வரும். ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் இழந்துருவீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அண்ணனை பற்றி, நீங்கள் சிம்மராசி சிம்மலக்கணம் வந்துருக்கீங்க, உங்கள் அண்ணனை பற்றியோ சித்தப்பாவை பற்றியோ ஏதாவதுன்னு சொல்லிட்டீங்க, உங்கள் அண்ணனை பற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, தரைக்குறைவாக சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று வருது, ஒருத்தர் வராரு. இந்த மாதிரி சிம்மராசி சிம்மலக்கணத்துக்காரர் ஒரு உதாரணமாக ஒரு ரமேஷ்னு வச்சிங்களேன். அந்த ரமேஷுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய தொழில் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அவர் கொடுக்குறக்காக வந்திருக்காங்க. வந்தவங்க நேராக போய் உங்கள் அண்ணன்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய தம்பி ரமேஷ் இருக்கார்ல, அவருக்கு நாங்கள் இந்த தொழில் வாய்ப்பு கொடுக்கலான்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் தான் ஏற்கனவே உங்கள் அண்ணனை பற்றி தரைக்குறைவாக பேசியிருக்கீங்களே. இப்போ உங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார்? அவன் ஒரு விளங்காத பையப்பா, அவன் ஆகாதப்பா, அவன் செய்ய மாட்டான்ப்பா, அவன் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் கெடுத்துருவார். அதனால் உங்கள் சித்தப்பா கிட்ட போய் கேட்டாலும் அவரும் இதை கெடுத்துருவார். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. நீங்கள் தரைக்குறைவாக உங்கள் சித்தப்பாவை பற்றியோ அல்லது உங்கள் அண்ணனை பற்றியோ பேசுனதுனால அந்த வாய்ப்புகளை நீங்கள் நல்ல வாய்ப்பை நீங்கள் இழந்துடுவீங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் அண்ணனை பற்றியோ உங்கள் மூத்த சகோதரரை பற்றியோ மூத்த சகோதரிகளை பற்றியோ அல்லது உங்கள் சித்தப்பாமார்களை பற்றியோ எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கிட்டையும் தரக்குறைவாக பேசாதீங்க. அடுத்தது அவங்கள பற்றின ஏதாவது ஒரு ரகசியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட அந்த ரகசியத்தை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. அப்படி நீங்கள் வெளியே சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள், எந்த வாய்ப்பாக இருந்தாலும் முதல்ல அவங்ககிட்ட தான் போகும். உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் அவர்கிட்ட போகும். அவங்க அதையே கெடுத்து விட்டுருவாங்க. அதனால் அது வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, உங்கள் சகோதரர் மூத்த சகோதரரை பற்றி எல்லாத்தையும் புகழ்ந்து பேசுங்க. எங்கள் அண்ணனை மாதிரி யாரும் இல்லை, சூப்பரான ஆள் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் சித்தப்பா மாதிரி யாரும் இல்லை, அற்புதமான ஆள், ஓடி ஓடி உதவி செய்வார், நீங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு, ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளவு பாசிட்டிவாக உங்கள் மூத்த சகோதரரை பற்றியும் உங்கள் சித்தப்பாவை பற்றியும் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை வெளிப்படுத்தி சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்க மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க. புரியுதா பாருங்க. ஒரு நல்ல வாய்ப்பு வந்ததுன்னா கூட இந்த மாதிரி உங்கள் தம்பி ரமேஷுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்குங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பீங்க இல்லையா, உடனே அவர் என்ன சொல்லுவார்? ஆஹா, என் தம்பி தங்க கம்பி, நீங்கள் தாராளமாக அவர் கொண்டு போய் கொடுங்க, வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். உங்கள் சித்தப்பா கிட்ட போய் கேட்டாலும் அவர் அப்படி தான், அவர் அண்ணன் பையன் ரொம்ப அற்புதமான பையன், வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவார். அதனால் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் பாசிட்டிவாக பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாசிட்டிவாக யார்கிட்ட நடந்துக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அண்ணனை பற்றி அடுத்தவங்ககிட்ட பேசும்போது பாசிட்டிவாக பேசுங்க. அதே போல் உங்கள் சித்தப்பாவை பற்றி அடுத்தவங்ககிட்ட பேசும்போது பாசிட்டிவாக பேசுங்க. நிறைய அவங்கள பற்றின நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லுங்கள். அவங்கள பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ல தரக்குறைவாக மட்டும் பேசாதீங்க. நல்ல விஷயங்களை நீங்கள் நிறைய சொல்ல உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு அதே போல் தவறாக இதுவும் நடத்த வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும், இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா
ஒரு ரொம்ப உங்கள் சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி வெளியே சொல்லாது. அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள், நீங்கள் யாராவது கூட ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தீங்க, சண்டை போட்டிருந்தீங்க, அந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான விஷயங்களை பற்றியும், அப்புறம் நம்பகத்தன்மை வாய்ந்த விஷயங்களாக இருந்தனாலும், ரொம்ப மிக மிக முக்கியமான நம்பகத்தன்மை வாய்ந்த விஷயங்களாக இருந்தாலும் இதை பற்றி கண்டிப்பாக வெளியே யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டு சிம்மலக்கணக்காரங்க அடுத்தவங்ககிட்ட இதை பற்றி பகிர்ந்து கொள்ளவே கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, நீங்கள் சிம்மலக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மகளிர் சுய உதவிக்குழுவெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்கிறீங்க அப்படின்னா, அதை சார்ந்த விஷயங்கள், அதை பற்றின விஷயங்களை பற்றி நீங்கள் மகளிர் சுய உதவிக்குழுவை பற்றின விஷயங்களில் அதில் நடக்கிற நன்மை தீமையான விஷயங்களை பற்றி இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இந்த டெலிகிராமு, இந்த மாதிரி நிறைய குழுக்கள் இருக்குது இல்லையா, இந்த குழுக்களையெல்லாம் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு இந்த நம்பகத்தன்மையான விஷயங்களை பற்றி, இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் வெளியில் சொல்லவே கூடாது. அதில் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, இல்லை நீங்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற பற்றி, இந்த பணம் இவ்வளோ கொடுத்தோம், இவ்வளோ லோன் வாங்கினோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் வெளியே இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஒரு ஃபோனில் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஒரு ஃபோனை பண்ணி, அதோ யார் நீயா, ரைட்டு பாருப்பா எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டான், எங்கள் சித்தப்பா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னுலாம் சொல்லாதீங்க. இந்த ஃபோனுக்கு இது பாருங்க, தகவல் தொடர்பு சாதனத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் அது எப்படி இருந்தாலும் வெளியே ரிலீஸ் ஆகிடும். அதனால் அப்படி நீங்கள் ஒரு வேளை ஃபோனில் பேசுனீங்கனாலும், எங்கள் அண்ணன் சூப்பர், எங்கள் சித்தப்பா சூப்பர், எங்கள் மகளிர் சுய ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குது, ஜம்முன்னு போய்ட்டு அப்படியே பாசிட்டிவாக பேசிட்டு அப்படியே போயிடும். அதாவது ஒரு குழு சார்ந்த விஷயங்கள், ஒரு குரூப் சார்ந்த விஷயங்களுக்கு நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வுகளை நிச்சயமாக வெளியே சொல்லக்கூடாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய டெலிகிராம் குழுவில் இப்படி தான் ஒரு ஜாதகத்தை போட்டு, இந்த ஜாதகர் பாருங்கள், இந்த வியாதியால் இத்தனாம் தேதி இறந்துருவார், இன்னாருடைய ஜாதகம் இது அப்படின்னு சொல்லி ஒரு குழுவில் ஒரு நாள் போட்டுட்டேன். உடனே என்ன பண்ணார், இந்த குழுவில் நிறைய பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 500 பேர் பக்கம் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் ரொம்ப பரிதாபப்பட்டு உடனே அவருக்கு யாரும் சம்மந்தப்பட்டவருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் இந்த மாதிரி அவரை இறந்துருவாங்களாமா, இப்படி இறந்து வராமா அப்படி இப்படின்னு கேட்டு, கடைசியில் அது ஒரு பெரிய பஞ்சாயத்தை போச்சு. அதுக்கப்புறம் சரி பண்ணி, அதுக்கப்புறம் ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது கண்டிஷன் பேரில் தான் இப்போ இந்த குழுவுக்குள்ளேயே நடக்குது. அந்த மாதிரி இந்த மேக்சிமம் இந்த ரகசியம், குழுவுக்குள்ள ஒரு ரகசிய விஷயங்கள் அப்படிங்கிறத மேக்சிமம் வெளியே சொல்லக்கூடாது. இந்த சிம்மராசி சிம்மலக்கணக்காரங்க ஒரு குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த குரூப்பில் நடக்கிற முக்கியமான தகவல்களை எந்த காரணத்தை கொண்டு வெளியே சொல்லவே கூடாது. இந்த குழுவில் நடக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் வெளியே சொல்லிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தொல்லையில் போய் விழுந்துடும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கதை, ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக நம்ம ஒரு பேர் வைப்போம் தான், ஒருத்தர் ரமேஷ்னே பேர் வைப்போம். நம்மால் ரமேஷ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா, ஒரு துணி கடைக்கு போனார். ஒரு துணி கடைக்கு போய் அங்கே என்ன பண்ணார், அந்த துணி கடையில் தலைப்பாகையெல்லாம் நிறைய விற்கிறாங்க, தலைக்கு கட்டுற தலைப்பாகை. சரி, ஒரு தலைப்பாகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பாகை வாங்க போகிறார். அங்கே போனோடனே ஒரு தலைப்பாகை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டார். தலையில் வச்சுக்கிட்டு அந்த கடையில் நிறைய சால்விகளும் நிறையா விற்கிறாங்க. தலைப்பாகை மட்டும் விற்காமல் சால்விகளும் நிறையா விற்கிறாங்க. உடனே தலைப்பாய்க்கு பதிலாக சால்வை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரமேஷ்க்கு ஒரு எண்ணம் வந்தது. உடனே அவர் என்ன பண்ணினார், அந்த கடைக்காரனை பார்த்து கேட்குறாரு, இந்த தலைப்பாய்க்கு பதிலாக இந்த சால்வியை வாங்கிக்கிறேன், ரெண்டும் விலை ஒரே விலையா அப்படின்னு கேட்குறாரு. அவன் கடைக்காரன் சொல்கிறான், ஆமாம் ரெண்டும் ஒரே விலை தான், நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்காரன் சொல்கிறார். உடனே இவர் ரமேஷ் என்ன பண்ணார், சரின்னு சொல்லிட்டு தலைப்பாய் கழட்டி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு ஒரு சால்வியை வாங்கி போத்திக்கிட்டு அப்படியே கிளம்புறாரு. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே அந்த கடைக்காரர் கேட்குறாரு, நீங்கள் வாங்கின சால்விக்கு இன்னும் நீங்கள் பணம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு, நீங்கள் வாங்கின சால்விக்கு நீங்கள் பணம் கொடுக்கல அப்படின்னு. உடனே இவர் ரமேஷ் சொல்கிறாரு, தலைப்பாய்க்கு பதிலாகத்தானே சால்வி கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு. அப்போ தலைப்பாகையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு தானே சால்வியை வாங்கிட்டேன், தலைப்பாகையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் சால்வியை வாங்கிட்டேன், அப்புறம் எதுக்கு நான் பணம் தரணும் அப்படின்னு அவர் வாட்டி கிளம்பிட்டாரு. அப்படின்னா தலைப்பாய்க்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் கேட்குறாரு. அப்படின்னா தலைப்பாய்க்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் கேட்குறாரு. உடனே இவர் ரமேஷ் சொல்கிறாரு, நான் தான் தலைப்பாகையை உனக்கு திருப்பி கொடுத்துருந்தேன், தலைப்பாகையை உனக்கு திருப்பி கொடுத்துருந்தேன் கேட்குறாரு. நீங்கள் வாங்கின சால்விக்கு பணம் கொடுங்கன்னு கடைக்காரர் கேட்குறாரு.
நான் தான் தலைப்பாகை கொடுத்தா நீங்கள் சால்வி கொடுப்பேன்னீங்க, அதனால் தலைப்பாகை கொடுத்துருங்கள அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கடைக்காரனுங்கிறாரு, சரி நீங்கள் சால்விக்கு பணம் தர வேண்டாம், தலைப்பாய்க்கு பணம் கொடுங்க அப்படிங்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, ரமேஷ் சொல்கிறாரு, நான் தான் தலைப்பாகையும் போயிட்டு திருப்பி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிட்டாரு. இப்போ கடைக்காரரு தலையை பிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூளை குழம்பிக்கிறாரு. அந்த மாதிரி இந்த மீனராசி மீன லக்கணத்துக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ரொம்ப கவனமாக இருங்க, சிந்திக்கிறதுக்காக இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே போல் தினந்தோறும் ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு தகவல், அதாவது அடுத்து கன்னி லக்கணம் கன்னி ராசிக்காரர்கள் அவர்களுக்கு மிதுன ராசி, மிதுன காலச்சக்கர ராசியோட மிதுன ராசியால் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் கிடைக்கும்ங்கிற அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வளராஜன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே. அஸ்ட்ராலஜி ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் டிவிடி வடிவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கேபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய டிவிடியை பெற